நான் கூட வந்துக்கிறாங்க இங்கே சகோதரிலாம் அந்த பக்கம் சுற்றி வரதுக்கு பயப்படுவாங்க. முள்ளும் குச்சிலும் காலில் குத்தும். ஓலை கொட்டாய் போட்டு சாமி அங்கே தான் பேசுவாங்க நம்ம சாமி. அதனால இங்கே இது ஓங்கி வளர்றதுக்கு சாமி காரணம். சுந்தரர் நமக்கு அதிகமாக உதவி செஞ்சார். என்னன்னா அவர் திருத்தொண்ட தொகை பாடலன்னு அந்த பெரியப்பா சொல்லுவாங்க, இந்த பாட்டை மாசத்துக்கு ஒரு முறை பாடி, மாசத்துக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் படிங்க. 11 பாட்டு தான் பாடிக்கிறார். 60 நாயன்மார் தான் அவர் பாடினது. அதற்கப்புறம் வந்த நம்பி ஆண்டார் நம்பி இதை பாடி கொடுத்த சுந்தரரையும் அவரை பெற்றுக் கொடுத்த தாய் தந்தையை சேர்த்து 63 ஆச்சு. அப்பா கட்டின வீட கொஞ்சம் பில்டிங் பெருசான மாதிரி. அதுக்கப்புறம் சேக்கிழார் சுவாமி நல்லா விரிவுபடுத்தி சொன்னார். தொண்டர் தான் சிறப்பு. தொண்டர் புராணம் தான் பெரிய புராணத்தை பத்தி அதிகமா வருது. ஔவையாரே சொல்றாங்க, தொண்டர்தம் பெருமை பேசவும் பெரியதே. ஔவையார்கிட்ட சுவாமி போய் முருகன் கேட்டார், அம்மா உங்ககிட்ட சந்தேகம் கேட்க வந்துக்கிறேன். ஏன் முருகா? நீ ஞான பண்டிதன், அப்பாவுக்கே உபதேசம் பண்ணவர். ஒரு ஒரு வினா எல்லாருக்குமே வரும், சிவபெருமானுக்கு தெரியாதியா முருகன் சொல்ல போறார். அந்த பாட்டுல திருப்புகழ்ல வரும், சிவனார் மனம் குளிர உபதேசம். சிவனார் அறிய இல்லை, சிவனார் மனம் தெளிய இல்லை, சிவனார் மனம் குளிர. குழந்தைங்க பேசினா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அது சொல்ல, அப்பா எப்ப வந்த, நேத்துக்கு வந்தியா, இன்னைக்கு போறியா? அந்த குழந்தை பேசுறது ஆனந்தமா இருக்கும். அது மாதிரி சிவன் பேசுறதுக்கு அவர் உள்ளம் குளிர் தான். உண்மைதானே? யாழினிது குழலினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதனால முருகன் சொன்னது சிவபெருமான் மனம் குளிர. அது தெரியாம இல்லை, அவரு எல்லா வேதங்களுக்கும் வித்யாபதியின் பேர் சுவாமி. கருணையே வடிவானவர். இப்போ ஒரு சிலர் நெருக்கமா பழகுவாங்க, கொஞ்ச நாள்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. எங்க பெரியப்பா சொல்லுவாங்க, மலேசியாவுக்கு நான் 5 முறை போனேன், முதல்ல வந்த குரூப் அப்புறமா வராது, அதுக்கு அடுத்த குரூப் அதுக்கப்புறம் வரல, அப்படிதான் சொல்லுவார். சிவபெருமான் கருணை அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. என்னைக்கும் அப்படிதான் இருக்கு. அவர் மாறவே மாட்டார். அவர் என்னைக்கும் அப்படிதான் இருக்கு, கருணையோடவே இருப்பார். அவர் கருணைக்கு அளவே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன் சுவாமியோட கருணைக்கு. இப்ப எங்கிட்ட யாராவது உதவின்னு வந்தாங்க, இல்ல நான் ஏதாவது செய்யறேன்னா என்ன செய்வேன், முடிஞ்ச அளவுக்கு தான் உதவி பண்ண முடியும். காலில் விழுந்தோம் என்ன பண்ண, எழுப்பி உட்கார வைக்கலாம், எதாவது பண்ணலாம். சந்திரன் அவருக்கு 27 மனைவி. அதுல ஒரே மனைவி கிட்ட ஆசையா இருந்துட்டோம், அவருக்கு சாபம் போட்டார். ஒவ்வொரு இதா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கலையா தேயணும்ட்டு சந்திரன் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் காலில் விழுந்தான். அப்பா நீ சிவபெருமான் கிட்ட போகிறத தவிர வேற எங்கேயும், கை லாஸ் ஆனா எல்லாரும் கைலாசத்துக்கு தான் போகணும்னுவாங்க. கை நமக்கு லாஸ் ஆச்சுன்னா கைலாசத்துக்கு தான் போகணும், நீ கைலாசத்துக்கு போப்பான். அவன் காலில் விழுந்தான். மடியில வைக்கலாம்ல, அப்பா நீ வா, நீ இனிமே கவலைப்படாத, உன்னை மடியில வச்சுக்கலாம்ல. அப்படி வைக்கலாம், முடியல வச்சாராம். என்ன கருணை! காலில் விழுந்தவனை கீழே தலைமுடியில வச்சாராம் சுவாமி. எவ்வளவு பெரிய கருணை அது! அவர் அப்பவும் சொல்லிட்டாரு, ஏன்டா ஏடாப்பா நீ மனைவிக்கு துரோகம் பண்ண, அதனால நீ என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு ஒரு கலையா தேயி, அப்புறமா திரும்பி வளர்ந்துக்கோ. ஆனா சுவாமி இருக்கிற நெத்தியில இருக்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் நிலா. அந்த சுவாமி வளையவும் வளராது, தேயவும் தேயா. ஏன்னா மனைவிக்கு துரோகம் செஞ்சவங்கலாம் இந்த நிலை வருண்டா, நீங்க எல்லாரும் நான் இது பார்த்து ஒரு குறிப்பா வச்சுக்கிறேன், யாரும் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சுவாமி தலையில வச்சுக்கிறாரு. அவ்வளவு கருணை நிறைந்தவர். நமக்கெல்லாம் இப்போ எனக்கு ஒரு குரல், சுவாமிக்கு தேனான குரல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல் வச்சுக்கிறார். சவுண்ட் பாக்ஸ் வேற வேற வச்சுக்கிறார். முகம் ஒருத்தர் முகம் மாதிரி ஒருத்தருக்கு இருக்குது. அந்த முகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா ஒழுக்கம் குன்றி போயிடுமே. யார் யார் மனைவின்னு தெரியாது, யார் யார் தெரியாது. சுவாமி 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் அத்தனை வகையா வச்சுன்னுக்கிறாங்களே. சரி, இப்ப நான் திடீர்னு 2ஆம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன், 12 மணி, இருட்டு, ஒண்ணுமே இல்லை, கரண்டே கிடையாது, கார்பரேஷன்லேயே போயிடுச்சு. கை வச்சா வழவழான்னுக்குது. கையில பட்டது சந்தனம்னு தெரியுமா, சாணின்னு தெரியுமா? பக்கத்துல ஏதோ இருந்தேன்னு தொடச்சேன், அது கொழுந்தியா நின்றா. அத்தான் என்ன என் மேல கை வைக்கிறீங்களா? என்ன மனைவி தெரியா, நீ எப்ப லைட் நிக்கணும்னு பார்த்துனே கிடையாது, உன் புத்தி இப்படிதான் போவோம். மனைவி சண்டைக்கு வருவா, கரண்ட் இல்லைன்னா என்ன கதையாகும்? அப்போ அந்த குரல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்ல. ஆண்டவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரல் வச்சுக்கிறானே. எங்க பெரியப்பாக்கு ஒரு குரல், சுவாமிக்கு தேன் குரல். இவ சொல்லுவார், ஏன்னா பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்னார். சாமியை பத்தி பேசணும். நம்ம ஏதோ கதையெல்லாம் பேசுகிறோம். நாராயணசாமி இப்படி, பார்வதி அம்மா இப்படி, அந்த அம்மா அந்த கோவிந்தம்மா கோணம் எடுக்கிறா இந்த வயசுல, இவையா இப்படி பூ வச்சுங்க, அப்படியே நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடாது. நம்மள நம்ம பார்க்கணும், நம்ம எந்த அளவுக்கு கடை தேரணும். இன்னைக்கெல்லாம் வந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்கு. போகும்போது நம்ம காலத்தை வீணாக்க கூடாது. காலம் கடவுள் கொடுத்தது, ரொம்ப அவசியமானது. காலத்துல செய்யணும். சாமி நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நிறுத்திடுறேன். ஏன்னா உங்க தேனா உங்க அதாவது தேன் அருவி வரும்போது நான் குறுக்க நிக்க கூடாது சாமி. நான் முதல்ல பேசினது இந்த மேடையில தான்.
முதல்ல நான் பேசுறேன். இப்போ கொஞ்சம் நிறைய தொடர்ந்து பேசுறேன். அண்ணா நகர்ல கந்தர் அலங்காரத்துக்கு ஒரு வழி சொல்றேன். அவங்கள மாதிரி சொல்ல முடியாது. இது ஆரம்பத்துல சொல்றேன். சாமி எழுதி வச்சது அப்படியே சொல்றேன். இங்கேதான் நான் கிழவியும் குழவியும் பெரிய புராண சிறப்பு பத்தி பேசினேன். இப்போ முதல்ல இங்கதான் எனக்கு பிள்ளையார் சுழி போட்டது. நான் அப்புறம் பம்பாயில நிறைய இடத்துல பேசினேன். இப்ப தொடர்ந்து கொஞ்சம் பேசினே வரேன். சாமி தான் அதுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க, பேசட்டும்னு. சாமி 73ன்னு அவர் சொன்னாதான் தெரியுது. அது இல்லாட்டி 37 மாதிரி தாங்க. திருப்பி சொல்லிட்டாரோன்னு நினைச்சீங்க. நான் 37 வயசு மாதிரி இருக்கிறாரு அவரு எனக்கு 73 அப்பப்போ அவர் சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. சாமி 37 வயசு மாதிரி பாடி நிற்கிறாரு, அவர் 73ன்றாரு எங்கன்னு. அதனால நம்ம சுந்தரரை ரொம்ப நினைக்கிறோம். நம்ம தினம் யாரையும் நினைக்கிறோம். காலைல எழுந்தவொடனே சுந்தரமூர்த்தி சாமி நம்மளாம் நினைக்கிறோம். நம்மளை வாழ வச்ச தெய்வம் இல்லை நமக்கு. இப்போ ஒன்றும் தெரியல. நான் வெளியூர்ல இருந்து இங்க வரேன்னு வச்சுங்க. எக்மோர்ல இறங்கினேன். அப்பா சிந்தாரிப்பேட்டைக்கு எப்படி போகணும்னு கேட்டோம். ஒருத்தர் இப்படியே நின்னா, வழி எதுன்னு தெரியல. ஐயா தெரியாதுன்னு சொல்லு, இல்லை வேற என்ன கம்முனே இருக்கிறான். சரி, நம்ம இவர் பாவம் ஊமை போல இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட போய், ஐயா சிந்தாரிப்பேட்டைக்கு, ஐயா உனக்கு வழி சொல்றதுக்கு நான் நிக்கிறேன் போயா, எரிஞ்சு விழுந்தான் ஒருத்தன். சரி, இது வேற. இன்னொருத்தன் என்ன பண்ணா, அவன் கம்முன்னு இல்லாம குறும்புக்காரன். அப்பா நீ இப்படிலாம் போகாத, நேர வடக்க போனி 8 மைல் போ, ஒரு பண்ணை மரம் வரும், அங்கதான் சிந்தாரிப்பேட்டை இருக்குன்னா. இவன் கிராமத்துல, நான் கிராமத்துல மூட்டையை தூக்கி தலையில வச்சுக்கின்னு எல்லாம் இங்க நண்பரை பார்க்க வந்தோமேன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாம பலாப்பழம் தேன் இப்படிலாம் எடுத்துன்னு வந்தேன். எல்லாம் சரி இப்படிதான் இருக்குதுன்னு சிந்தாரிப்பேட்டைன்னு ஒருத்தர் நேராக போய்கினே இருந்தேன். போயிட்டு திருவொற்றியூர் வந்துடுச்சு. அங்க போய் ஒருத்தரை கேட்டேன், அவன் பனை மரம் இருந்தது அங்க. அப்பா இங்க சிந்தாரிப்பேட்டைங்க. ஏயா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருக்க? சிந்தாரிப்பேட்டை எவ்வளவு தூரங்குது, நீ பாட்டு இங்க வந்துட்டு இங்க கேட்கறிய, தெற்க போனோம். ஐயா அங்க இருக்கிறவர் தான் இங்க சொன்னாரு, நீங்க இங்க இருந்து இங்க போக சொல்றீங்களே. அவருக்கு வழியும் தெரியல. சரி சென்னை எக்மோருக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு திரும்பலாம்னா அது எந்த பக்கம்னு தெரியல. இப்படி அலைஞ்சி இருக்கும்போது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கன்சாமி கோயிலுக்கு போறாரு. அப்பா நீ சொன்னா தெரியாது, நீப்பா காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, ஹோட்டல்ல கூட்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுத்து நானே இட்டுன்னு போய் உன்னை சிந்தாரிப்பேட்டில் விட்டா நீங்க எவ்வளவு நன்றி சொல்லுவீங்க? ஒரு வழி தெரியாம இருக்கிற நமக்குலாம் வழி காட்டினாங்களே, இந்த நால்வரும் நமக்கு வழி காட்டினாங்களே. எங்கெங்கயோ திசை திரும்பி போறீங்களே, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, நமக்கு இவர் தான் சிவபெருமான், இவரை கும்பிடுங்கப்பா உனக்கு கருணை கிடைக்கும்னு சொன்னாங்களே. இப்படி நமக்கு வழி காட்டின இந்த வள்ளலை நாம மறக்கலாம? ஒரு நாள் நீங்க நினைச்சு பாருங்க, வழி தெரியாத நமக்கு ஒருத்தர் வழி காமிச்சா எவ்வளவு நம்ம இன்பம் அடைகிறோம். இப்ப நம்ம ஜென்ம பிறவி கடல்ல இருக்கோம். நாமெல்லாம் இந்த காரணேஸ்வர் கோயில்ல இருக்கிறோம். பிறவி பெருங்கடல்ல தத்திருச்சுன்னு. இந்த பிறவி துன்பம் போகிறதுக்கு நமக்கு வழி காமிச்ச அந்த 4 வரையும் நம்ம நினைக்க வேண்டாமா? அவங்க பாடுற பாட்டை கேட்க வேண்டாமா? அதான் சொன்னாரு இது சங்கரர் ஞான சம்பந்த ரூபாய் நாளாய போக அவன் நஞ்சனியும் அந்த பாட்டுல வரும், அரண்நாமம் கேளாய். அப்ப உன்னால சொல்ல முடியலன்னா வாய் வலிக்கும். உனக்கு சொன்னா சிவ சிவான்னு சொன்னா வாய் வலிக்கும், வேற எதுனா சொன்னா வாய் வலிக்காது. அப்படி சொல்ல முடியலனாலும் சாமி சொல்றாங்கல்ல, அது கேள, அரண்நாமம் கேளாய். எதுக்குமே நம்ம பயன் கேட்போம், என்ன இது பண்ணா என்ன நடக்கும், இது பண்ணா என்ன வரும்னா. அப்பா உனக்கு வர இந்த கோல்லாம் வர துன்பம் கொடுக்குதுங்க, அந்த கோளாலே துன்பம் எல்லாம் போயிடுமே. இப்படி நமக்கு வழிகாட்டினவங்க நம்ம எப்படி நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிறோமா? இந்த உடம்பு நம்மளால நினைச்சோம், இந்த உடம்பு எப்படி வந்தது? அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதனிலும் அரிது காண்கிறார். இப்படி அரிதா கிடைச்ச இந்த உடம்பை நாம வீணாக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப சீக்கிரம் வருவார். சார் நாளைக்கு என்ன சார் வேலை உங்களுக்கு? கரெக்டா 8 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துருங்க சார். காலையில 8 மணிக்கு ரவுண்டா உட்கார்ந்து வருவாங்க. சண்டே அதாவது கடவுள் கொடுத்த நேரத்துல தேவாரம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், ராமாயணம் படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், 4000 பிரபந்தம் படிக்கலாம், எத்தனையோ இருக்குது. காலைல உட்கார்ந்துருவார். சரோஜா 8 ஓவல். அந்த கிழவனை நான் 10,000 கேட்டேன். யார்? அப்பாவை. அந்த கிழவனை 10,000 கேட்டேன், கொடுக்கல. வரட்டான் அவனை எலும்பு உடைக்கிறான். அவன தலையில தூக்கின்னு போறான். காலம் கடவுள் கொடுத்த நேரம். நான் துக்கத்தோட சொல்றோமா? இப்போ நம்ம இழந்துட்டா வருமா? எது வேணாலும் வருமா? இப்ப நான் இப்ப இந்த 17ஆம் தேதி 96 வருமா? திரும்பவும் கோடி ரூபாய் கொடுத்தா அதான் காலம் பொன் போன்றதுன்னாங்க. நம்ம காலத்தை எப்படி எல்லாம் வீணாக்கிறோம். தூங்கியே கழிப்பான். நேரம் போலையா சார்? எங்க சார் வந்தீங்க? சார் டைமே போல சார், சும்மா பொழுதுபோக்கா வந்தேன். ஏன் பொழுதுபோக்கு கோயிலுக்கு போக கூடாது? இல்ல பழைய குமுதத்தை படிப்பான், பழைய பேப்பரை எடுத்து வச்சு முடிவான், பொழுது போலன்னு.
ஏன் என்னன்னைக்கும் இது மாறாது. இப்போ நாங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மேனுவல் இருக்குது, அதுதான் எங்களுக்கு பைபிள் மாதிரி. அதை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் தொழில் பண்ணணும். அது அந்த புஸ்தகம் வரதுக்குள்ளே 4 அமெண்ட்மெண்ட் வரும். அதை நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் எங்கள் மைண்டில். சரி, அதுதான் அப்டேட் பண்ணுறோமே, அது சரியாக இருக்குதுன்னா அதுக்குள்ளே கவர்மெண்ட்டில் வேறு ஏதாவது பாலிசி போடுவோம், அதையும் மாற்றிடுவோம். நம்ம தேவாரத்தை ஏதாவது யாராவது மாற்றுறாங்களே, திருக்குறள் ஏதாவது மாறி போச்சு, இன்னிலேருந்து இந்த திருக்குறள் கிடையாது, இந்த திருக்குறள் தான் சேர்த்துக்கணும், இன்னிலேருந்து இந்த தேவாரம் கிடையாது, இதெல்லாம் இந்த புது தேவாரத்தை படிங்கன்னு ஏதாவது சொல்கிறாங்களே. 3000 ஆண்டுக்கு முன்னாடி பாடின திருவாசகம் இன்னைக்கும் வேலிடு. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்துறாங்க, கவர்மெண்ட் 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது, எத்தனையோ புஸ்தகங்கள் மாறினே இருக்குது, தேவாரம் திருவாசகம் மாறாது. அன்னைக்கு அவ்வளவு தூரத்தை நம்ம ஞானிகள் சொல்லிட்டு போய்க்கிறாங்க, என்னைக்கும் பொருந்துற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு நான் உங்க காலில் வணங்கி கேட்டுக்கிறேன், உங்க திருவடிகள்ல இன்னைக்கு நான் வணங்கி கேட்டுக்கிறேன். என்ன பண்ணணும்? இந்த தேவாரங்களை படிக்க கூடாதா? குடிஞ்ச அதனால நான் இன்னும் அதிகமா நீட்டினா நீங்க தேவாரம் கேட்க முடியாம போயிடும். ஏன் நீயே பேசினே இருந்தா நாங்க எப்பயா தேவாரத்தை கேட்போம். மாப்பிள்ளை சொன்னாரு, நீயே பேசினா நான் எப்படியா தேவாரத்தை கேட்பேன். அவர் பாடுறதுக்கு அங்க இருக்கிறாரு, நீ பாட்டி தேவாரத்தை பேசணும், நீ பாட்டி பேசிக்கினே இருந்தா நாங்க எப்ப தேவாரம் கேட்கணும்? அதனால சாமி சுந்தரோடைய பேரு எவ்வளவு அழகா இருக்கு. சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அந்த சுந்தரோடைய தேவாரம் அழகான தேவாரம். எல்லாம் அவர் தம்பிரான் தோழர்னு பேர். அந்த நட்பாக பழகினது. 4 மார்க்கம் பேர், சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4க்கு 4 பேர் நம்ம குருநாதர். சரியைனா சுவாமியை வெளியே மட்டும் வச்சு பூஜை பண்றது, கிரியைனா உள்ளுக்குள்ள வச்சு, யோகம்னா வெளி பூஜையே கிடையாது, உள்ள மட்டும் சிவமாவே ஆயிடுறது ஞானம். நம்ம 4 பேரும் நமக்கு வழி காமிச்சாங்க. அதெல்லாம் நம்ம உணரணுங்கிறதுக்காக சுவாமி இப்ப சுந்தரர் பாட போறாரு. நான் அதிக நேரம் எடுத்துக்கூடாது. இதுகாலம் மிக பொறுமையாக இருந்த உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு என் சிறியனுடைய வணக்கங்கள். சாமி நன்றி. சாமி முருகா. கிட்டத்தட்ட வாரியார் மாதிரியா இருக்குல்ல? பரவாயில்ல, நல்லா இருக்கு, பரவாயில்ல, தொடர்ந்து செய்க என்று சொல்லி இந்த தேவார பாராயணத்துல ஒரு கருத்து. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 2 கண்ணும் போய்விட்டது. ஒரு கண்ணு காஞ்சிபுரத்தில் கிடைச்சது. 2வது கண்ணு கிடைக்கணும்னு சொல்லி திருவாரூருக்கு போய் ஆண்டவனை வேண்டுறார். அப்ப இருக்கிற பதியம் உங்களுக்கு தெரியும். அந்த திருப்பதிகம் பதிகம் எழுத்து மாத்திரம் அந்த வேலையை செய்து விடவில்லை. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்று தொடங்குகிற அந்த திருப்பதிகம். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த திருப்பதிகத்தை பாடினாலே போரும், அது சொன்னால் படிச்சாலே போரும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவரும் அந்த பாடாமலேயே படிக்கும்படியாக செய்திருக்கலாம் இல்லையா? வசன நடையாவே எழுதியிருக்கலாம். அதை ஏன் பாட்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ராகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. மருந்துக்கு என்ன தன்மை உண்டோ அந்த தன்மை ராகத்துக்கும் உண்டு. மருந்துக்கு என்ன தன்மை உண்டோ அந்த தன்மை பத்தியத்திற்கு உண்டு என்பதை நாம உணர்வோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? பத்தியம் தவறிவிட்டால் நிச்சயமா கைகாலம் இழுத்துவிடும். நாட்டு மருந்து வேற ஒரு மருந்துகளை நீ மருந்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால கடைசி வரைக்கும் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அது நமக்கு தேவையில்லாது. அது சாப்பிட்டவங்க தான் தெரியும். அதை சாப்பிட்டவர் சிரிக்கிறாரு பாருங்க இல்லையா? ஆமா. அது போல இந்த தேவார பாட்டுக்கு இந்த ராகமும் முக்கியம். இப்போ மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது என்பது இது என்ன ராகத்தில் அவர் பாடி இருக்கிறாரு? அது ஒரு மத்தியமாவதி அப்படின்னு ஒரு ராகம். அது ஒரு மங்களகரமான ராகம் என்று பெரியவர்கள் எழுதுகிறார்கள். அதனாலதான் இதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கச்சேரியில
கடைசியா இந்த ராகத்தை பாடணும்னு வச்சிருக்கான். ஏன்னு கேட்டா இந்த கச்சேரியில செய்கிற தவறுகள் அனைத்தும் அந்த ராகம் பாடினா அது நிறைவு செய்து விடும் என்பது. அதாவது டெட்டால் போட்டு வாஷ் பண்ண மாதிரி. இப்போ காற்றினால கூட வாஷ் பண்றாங்க இல்லையா? வீட்டில் இருக்கிற குப்பையை காற்றினால வாஷ் பண்றான். தொடப்பக்கிட்டையால தொடச்சது போய், அப்புறம் ஈச்சை இருக்குனால தொடப்பது போய், அப்புறம் துணியால தொடச்சது போய், இப்ப காற்றினால வாஷ் பண்றான் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி அந்த ராகத்துக்கு என்ன தன்மைன்னு கேட்டா, இதுவரைக்கும் நடந்த அந்த இசையில எத்தனையோ குற்றங்கள் உண்டு இல்லையா? அந்த குற்றங்கள் தீர வேண்டிதான் இந்த கடைசியில இந்த ராகத்தை பாடுறான். கச்சேரியில் அது இருக்கு. நான் சொல்றது கர்நாடிக் மியூசிக்கில் சொல்றேன். நீங்க லைட் மியூசிக்கில் கிடையாது. லைட் மியூசிக்கில் ஒரே டமார சத்தம் தானே கேட்கும். பாட்டுங்க ஒரே டகா டுகு டகா டுகுன்னு போட்டு அட்டிச்சான்னா காதுக்கு இதெல்லாம் விண்ணு தெரிச்சு போகும். போடும்டா சாமின்னு நெத்தி விட்டு விட்டுவாங்க. அதனாலதான் என்ன பண்ணிடா அந்த ராகத்தை தேர்ந்து எடுத்தார். ஏன்? தனக்கு பல குற்றங்களுக்கு ஆளானவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எது? சத்தியம் தவறினார். அந்த ஒரு சத்தியம் தவறினால தான் அவருக்கு 2 கண்ணு போச்சு. அது குற்றம் தானே. அந்த குற்றம் தேர வேண்டிதான் இந்த ராகத்தை, அந்த மத்தியமாவது ராகத்தில் அவர் பாடுறார். அதனால்தான் திருக்கோயில்கள்லயும் பல இடங்கள்லயும் இந்த ஓதுவார்களை வச்சு பாட சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ஒழுங்கான ராகத்துல பாடும்போது தான் அதுக்கு பரிபூர்ணத்துவம் கிடைக்கிறது. இல்லாவிட்டால் பரிபூர்ணத்துவம் கிடைக்க வழி இல்லை. சின்ன உதாரணம் ஒன்று சொல்லி பார்க்கலாமா? சிவகுமாரோட பையன் குழந்தையா இருக்கும்போது அப்படின்னா ஏண்டா கண்ணு அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப கல்யாணம் ஆகிற வயசு அவனுக்கு வந்துருது, எபோ அப்படின்னா ஒத்துக்கு வரா? அவர் ஒத்துக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஒத்துக்க மாட்டார். ஏல என்னடா கொஞ்சிற அப்படின்னு. இந்த சின்ன வார்த்தையிலேயே இந்த ஒலியில ஒரு மாறுதல் இருக்கிறது அல்லவா? அதை ஏத்துக்கிறோம் அல்லவா? இப்ப தெருவில் கீரை வித்துக்கிட்டு போற ஒருத்தி, கீரையோ கீரை நாக்கா ஒத்துக்குமா? என்னடா அது? கீரை விற்க வந்தாலும் பாட்டு பாட வந்தாலும் சொல்லும் இல்லையா? கீரை கீரை முளக்கீரை அப்படின்னு சொன்னா நாம ஒத்துக்குவோம். கீரையோ கீரை அப்படின்னா ஐயோ. அந்த மாதிரி அந்த தேவாரத்திற்கு என்று சில ராகங்கள் இருக்கிறது. இதை கேதார கவலத்தில் பாடணும், இதை மத்தியமாவதியில பாடணும் அப்படின்னு இருக்கு. அப்படி பாடினால்தான் உங்களுக்கு பரிபூர்ணத்துவம் கிடைக்கும். அதனால ஓஹோ இவருடைய வியாபாரத்துக்கு சில பேர் தேவாரம் பாடியே ஒரு பழிப்பு நடத்துறாருன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யற தப்பு நோண்டி பார்த்தா தெரியுங்க என்ன தப்பு பண்றோம். இது எங்களை விட பெரிய பாபமா இருக்குவாங்க இல்லையா? அதனாலதான் என்ன பண்ணாங்க, ஒரு தேவாரம் இசையோடு பாடு. அதத்தான் சொன்னார் சுவாமி, மாதோர் கூரனை பலஞ்சுழி மருவிய மருந்தினை பயக்காடி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் தவித்திய தமிழ் மாலை நீ எப்படி வேணாலும் பாடிக்கிடான்னு சொல்லல. ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுகொண்டவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் தடையாவை. இது ஞான சம்பந்தருடைய வாக்கு. இந்த வாக்கத்தான் நாம எண்ணணும். தேவாரம் ஏதோ சும்மா கடாபடான்னு கொடுக்குற போது அறியாதுன்னு சொன்னா கடவுள் கூட கேட்க மாட்டான். ஐயோ இப்படியாடா மாணிக்க வாசப்பான்னா இந்த திருவாசம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு எழுச்சி ஓடிப்படுவோம். அதனால எனக்கு நாங்க தான் பாடணும், நீங்க எல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன்னு நீங்க எண்ணி விட போறீங்க. அந்த இடத்துக்கு தான் நான் போறேன். கூடிய வரையிலையும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் பாடு. முடியலையா ஒழுங்கா பாடுறவனை வச்சு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். ஒரு மண்டையிலையும் ஏறல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது மண்டையில ஏறாமையே போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றதை விடுறதில்லை. டேப் ரெக்கார்டர் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதுதான் ரைட்டு.
மீள மீள அடிமை உமக்கு அடிமை உமக்கு இன்னொன்னு அப்புறம் ஞாபகம் வராது. இந்த தேவாரத்தெல்லாம் சாமிக்கு எதுக்க நின்னுத்தான் பாடினாங்க. உங்களுடைய சிந்தையை இதுக்கு நல்லா பரிபூர்ணமா கொண்டு வாங்க. தேவாரம் அல்லது தோத்தியம் என்று சொல்லப்படுவது அனைத்தும் கோயில்ல நின்றுதான் பாடப்பட்டது. இப்ப நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், இது காலத்தின் விளைவு. நாங்க திருவீதியில நின்றுதான் பாடுவோம், சாமிக்கு எதுக்கு நின்றுதான் பாடுவோம். உங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தா திண்ணையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏமா இட்லி சுட்டுட்டியாமா அப்படின்னு கேட்டான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்துக்கிட்டு பிச்சைக்கார பயல திண்ணையில வந்து உட்கார்ந்து இட்லி சுட்டியாச்ச வடையும் சுட்டுருக்காடா அப்படின்னு சொல்லுவா. எழுந்திரிச்சு வெளியே போடாங்க. நின்னு கேட்டியா நீ? பிச்சைக்காரன் நின்றுதான் கேட்கணும் இல்லையா? ஆறுன இட்லியை போட்டேன்னு அவன் கேட்க முடியுமா? எதை போட்டாலும் வாங்கிக்கிறது தான் பிச்சைக்காரன் பேர் அல்லவா? ஆமா, நிச்சயமா. நான் பல திருப்பணிகள் செய்ய போகும்போதெல்லாம் 5 பைசா கொடுத்தாலும் கும்பிடு போட்டு வாங்கிக்குவேன். ஆமா, 10 பைசா கொடுத்தாலும் கும்பிடு போட்டு வாங்கிக்குவேன். ஏன்? நாம தான் பிச்சைக்காரனாச்சே, திருப்பணி பிச்சைக்காரன், அவ்வளவுதானே. அந்த மாதிரி அதனால தான் என்ன பண்ண கேட்டீங்கன்னா கோயில்ல நின்றுகிட்டு பாடினாங்க. அடிமை உமக்கே பிறரை தேண்ட அதே தீப்போ தீப்போ உள்ளே கனவு இந்த நெடில் நெடிலாக குறில் குறிலாக வருவதை நீங்க பார்க்கலாம். இது ஊனை நம்பினேன் ஐயா, சரியா? இது அவன் உனை நம்பினேன் ஐயான்னு எழுதி வச்சான் பாட்டை. இது சங்கீதத்துக்காக நீட்டினான். ஊனை நம்பினேன் ஐயா, சரியா? அப்ப குறில் நெடிலாக போய்விட்டது. இதுல பாத்தீங்களா, அந்த குறில் குறிலாக நெடில் நெடிலாக வரும். அப்படித்தான் அமைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். நாங்க ஒன்னும் அமைக்கல. எந்த மகானுபாவனும் அப்படி அனுப்பிச்சிருக்கான். அப்படி அந்த மீ எப்படி நீளுது பாத்தீங்களா? மூல போல் அந்த நெடில் நெடிலா வருது பாத்தீங்களா? மூல போல் கனவு முகத்தார் மிக அந்த மிக வந்துட்டு பாத்தீங்களா? மிக வருதா? கிடையாது. அப்படி வந்ததுன்னா தப்பு. நானே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பரமசிவன் எப்படி ஒத்துக்குவான்? மூலகதி போல் உள்ளே கனவு முகத்தாயான் மிக ஆள இரு
அல்லல் வாழாங்கு இருப்பீர் இருவரூரே வாழ்ந்து போகிறே வாழ்ந்து போகிறே இதுதான் தேவாரத்தில் அமைந்திருக்கிற ராக பொக்கிஷம். இன்னொன்று சொல்றேன், இன்னொன்று சொல்லிவிட்டு நான் சிவகுமார்கிட்ட விட்டுறேன். ஏன்னா இந்த சரக்கெல்லாம் சிவகுமார்கிட்ட வராது. ராகத்தை பத்தி அவருக்கு சொல்ல வராது. நிச்சயமா தெரியும் எனக்கு. இன்னும் கொஞ்சம் போய் வருமோ என்னமோ இல்ல. அதுதான் அது சொல்லாத நான் சொன்னவர் நான் பெரியவனாம. ஒண்ணு இந்த கேதார கவுளைன்னு ஒரு ராகம். நான் சில கட்டுரைகள்ல இந்த தேவாரத்தில் இருக்கிற இசை பொக்குஷங்கள்னு சில கட்டுரைகள் எழுதியிருக்க. சப்பக்கட்டு கட்டுறேன்னு நினைச்சு விடாதீங்க. அது நம்மள்ட்ட என் ஜென்மாவில் அது கிடையவே கிடையாது. சப்பக்கட்டு கட்டுறங்கிறது என் ஜென்மாவிலே கிடையாது. கேதார கவுளைன்னு ஒரு ராகம். அது மேல பறக்கும். ஜெட்டு விமானம் தான் அது. இந்த கீழே பறக்கவே தெரியாது, கீழே நடக்கவே தெரியாது. அப்படிதான் போகுது. அந்த ராகத்தினுடைய தன்மை. அதனாலதான் என்ன பண்ண, அந்த ஹரிச்சந்திர நாடகம்னு ஒண்ணு, அத தஞ்சாவூர்ல காக்காமொழி கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ட்ரிபிள் தியாகராஜ பகவதர். சாரிதான் அப்படி இருக்கும். ஆமாங்க, ஆமா, கந்தி மாதிரி இருக்கும். ஒரு நாள் நான் வண்டி கட்டிக்கிட்டு, அப்பெல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது, நான் சொல்றது 1943 44 வண்டி கட்டிக்கிட்டு ஒரு ஊருக்கு பாட போனேன். ஒரு வயல்வெளியில அவன் பாடிக்கிட்டு இருக்கிறான். அச்சந்திர நாடகம், முகாரி ராகம். கடவுளே கடவுள், இந்த லோக வண்டி அவுத்து விட்டு பேசாம அங்கேயே நின்றுட்டேன். ஒரு ராகம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாடிட்டு இருக்கான் அவன், காக்காமொழி கோவிந்தசாமி. இதுவோ இது இந்த காத்துல எப்படி வருது தெரியுமா? மைக்கு ஒண்ணும் கிடையாது, ஜில்லு 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 ஜில்லுன்னு வருது. போங்கள அந்த மாதிரி கேட்கவே முடியாது. அப்படி இந்த கேதார கவுள ராகம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேலேயே பறக்கும். அப்ப இது மேலே தான் கத்தணும், கத்த முடியாது முடியாது. அதுக்கு தாரஸ்தாயின்னு பேரு. அதாவது வடமொழியில தாரஸ்தாயி, தமிழ்ல சொன்னா மேல்ஸ்தாய். இது இப்படித்தான் பாடி ஆகணும். இத சுந்தரர் கையாள்றார் இந்த ராகத்தை. எப்படி கேட்டா, காவிரியினுடைய தெற்கு கரையில் இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். காவிரி நிறைய தண்ணீர் போகிறது. அந்த கரையில திருவையார் இருக்கிறது. இந்த கரையில இவர் நிற்கிறார். இந்த கரையில இருக்கிற, இந்த கரையில இருந்து அந்த கரையில இருக்கிற கடவுளை கூப்பிடணும். என்ன ராகம் தேவல அப்படின்னு பார்த்தார். கேதார கவலை தாண்டா ரைட் பிடிச்சுக்கிட்டார். இப்பவும் இந்த வயல்வெளியில, இப்ப வயல்வெளியில பாத்தீங்கன்னா நாட்டுப்புறத்துல, உங்களுக்கு எல்லாம் நாட்டுப்புறம்னா என்ன செய்ய போகுது? பல்லு குச்சி போட்டு பல்லு வளர்க்க தெரியுமா? எல்லாத்துக்கும் பிரஷ் போட்டு வளர்க்க தான் தெரியும். தெரியுமா? சோறு பதம் பார்க்க தெரியுமா? இப்ப புஷ்ஷுங்க எல்லாமே கீழே தெரியும், அவ்வளவுதான். அந்த புஷ் இல்லைன்னா இப்ப ஒன்னும் சாதனை வடிக்க முடியாது இல்லையா? நெருப்பு குச்சி கிழிக்க தெரியுமா? நமக்கு அப்படி பழகிட்டோம் நாம, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் அந்த ஒரு 4 வயலுக்கு அண்ணாண்ட ஒருத்தன் இருப்பான்.
அவனை கூப்பிடணும். என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு சுதி சேர்ப்பான். இந்த ஏன்னு சொல்றான் பாருங்க, இதுதான் அவனுக்கு சுருதி, இதுதான் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான்ல கொடுக்குறான், அந்த ரேடியோ வருது நமக்கு இல்லையா? காற்றுல இந்த எலக்ட்ரான் கொடுக்குறான், ரேடியோ வருது, இதானே? அதனால இந்த சுருதி இவனுக்கு. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? சபாநாயகம் இந்த 4 வயலுக்கு அண்ணாண்டு இருக்கிற தொப்பலான கூப்பிட்டு மம்புட்டி எடுத்து வாடா இங்க இருந்து ஓடுவார் அவனை கூப்பிடுறதுக்கு. அவன் 8 வயலுக்கு அண்ணாண்ட போயிடுவான். இல்லையா? அப்ப 8 அந்த கரையில இருக்கிற சிவனை கூப்பிடுறதுக்கு இந்த கரையில இருக்கிற சுந்தரமூர்த்தி என்ன பண்ணாரு? இந்த ராகத்தை எடுத்துக்கிட்டாரு. ஓ இதே தொடங்குறாங்க. ஆமா, ஓங்கிற சொல்லி அவர் தொடங்குகிறார். கிருஷ்ணமூர்த்தி ஐயர் என்ன நினைக்கிறாரோ, நினைக்கிறார் நம்ம அடிகளோ, அதுதான் விழி. அடிகளோ என்பதுதான் விழி. ஐயாருடைய அடிகளோ பரவும் பரி சொன்று அறியேன் நான் அப்படின்னு அந்த ஓவுல தான் இந்த சொல்ல கொண்டு போடுது. அவன் கூப்பிட்டாம இருங்க, ஓ அப்படின்னு. இதுதான் இந்த அதே ஓ தாங்க இங்க வருது. என்ன தவறா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதான். ஆமா, பரவும் அந்த அந்த இசையில இந்த பரவும் பரிசை விட்டது. பரவும் பரி தொன்று அறியேன் பண்டே உம்மை அறியாதே இரவு பகலும் நினைந்தாலும் கரவில் அருவி தமுகுள்ள அறவும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருட அடிகளோ 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 அடிகளோ. அவரு தம்பி வாதவூரன் சேக்கிழார் கோயிலை சொன்னார். கொஞ்சம் சொல்லத்தான் வேணும். இந்த மயிலாப்பூர்ல ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு அமெரிக்கா போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் பேர் இந்த விநாயகபுரம் ஒரு ஊர்ல இருக்கு, குருந்தப்பசாமி. நல்ல குருந்தப்பசாமி, நல்லவ விட்டுட்டீங்களே, நல்ல குருந்தப்பசாமி. ஜோசியத்தில் ரொம்ப கெட்டிக்காரு. ஆனா ஒரு ஜோசியம் பாக்குறது 500 ரூபா 600 ரூபா அப்படி வாங்குறாரு. 500 ரூபா 600 தெருவில் உட்காரவன் 4 நாளுக்கு பாக்குறானே இல்லையா? 4 நாளுக்கு தானே பாக்குறான் இல்லையா? அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் பம்பாயில இருந்து, என்னங்க நம்ம புள்ள படிக்கவே மாட்டேங்க, அவன் ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்களேன். அதை பார்த்துவிட்டு இந்த பாரு நேர குண்டத்தூருக்கு போ, சேக்கிரார் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்க தருமபுர சாமினான்னு ஒருத்தர் அந்த கோயில் திருப்பணி பண்ணிட்டு அங்க இருக்கிறார், அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணு, ஆராதனை பண்ணு, அவர் ஒரு வேட்டி புடவை கொடு, அந்த விபூதி எடுத்து போய் அந்த பையன்கிட்ட கொடு, படிப்பான் அப்படின்ட்டார். இவன் படிக்க முடியாது போ, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது போ, ஒரு நாள் ஆணத்தை பார்த்துக்க அப்படின்னா. இந்த அபிஷேகம் பண்ணிட்டு போன உடனே எப்ப அப்பா என் புஸ்தகம்லாம் எங்கப்பான்னு கேட்டான் அவன். ஆமா, அவர் எனக்கா என்ன வேட்டி புடவை கொடுக்க சொல்ல நீங்க என்ன பம்பு வியாபாரம், சேக்கிராருக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரிதான், சேக்கிரார் கோயிலுக்கு ஏதாவது கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொன்னார். அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அதாவது வெளியில என்ன பொறுத்தளவுல சொல்றேன், என்னைக்கு சேக்கிரார் கோயில் திருப்பணின்னு கைய வச்சேனோ அன்னைக்கிலிருந்து எனக்கு தமிழ் அறிவு உயர்ந்ததை நான் பார்க்கிறேன். நிச்சயம் அன்னைக்கே எனக்கு தமிழ் அறிவு உயர்ந்தது நான் பார்க்கிறேன். எனக்கு என்ன தெரியும்ல, எனக்கு
சிவகுமார தெரியாது இல்லையா? என்னை எனக்கு தெரியும். அன்னையிலிருந்து எனக்கு ஒரு தமிழ் அறிவு கூட இருக்கிறதை நான் பார்த்தேன். அப்படி உங்களுக்கு தமிழ் அறிவு தேவையா? சேக்கிரார் கோயிலுக்கு எதன் காணிக்க கொடுங்க, சேக்கிரார் கோயில் அபிஷேகம் பண்ண. நீங்க அபிஷேகம் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் ஒரு 75,000 ரூபாய்க்கு ட்ரஸ்ட் பண்ணிவிட்டேன் அபிஷேகம் நடக்கிறது. இந்த சைவர்கிட்ட கேட்டு வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். 75,000 ரூபாய் அதுக்குன்னு ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன். என் பணம் இல்லை, அது கூட சேக்கிரார் பணம் தான். அப்படி தெய்வ சேக்கிரார நாம நினைச்சோம்னா நிச்சயமா படிப்பு வரும், நிச்சயமா நமக்கு தமிழ் அறிவு வரும். அவர்கள்னு நாம சொல்லவே மாட்டோம். அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? புரியலையோ? புரியுதா? அவர்கள் சொன்னார்கள். தெய்வம் நின்று கொல்லுங்கிறான். இந்த பயலுக்கு லானாவுக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு. தமிழ்நாட்டில் இருக்க பயன் தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்று கொல்வாங்கிறான். கொல்லுகிற தெய்வமும் கொல்லுகிற அரசனும் நமக்கு தேவையா? அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் அப்படிங்கிற இந்த பையன் என்ன பண்ணிட்டான்? அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லும். தமிழ் என்னமா போகுது பாத்தீங்களா? கொலகார பாதி தூக்கி போட்டு உடைச்சு விடலாமன்னு சில வேலை டிவியையோ இந்த ரேடியோ போட்டியையும். கமாவுக்கும் புல்ஸ்டாக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணும். ஒத்துக்குவேனா? ஒத்துக்கலாமா? பிரியா கமான்னு ஒண்ணு போடுறான், அதுக்கு ஒரு வார்டு வைக்கிறான், புள்ளின்னு வச்சு அதுக்கு வார்டு இல்லாம வைக்கிறான். பைத்தியக்காரனா அவன் இல்லையா? ஆமா. உங்களுக்கு தமிழ் அறிவு வேணுமா? இந்த சேக்கிரார் கோயில் போய் விழுந்து என்று சொல்லி சுந்தரருடைய தேவாரத்தை ஒன்று பாடி காட்டிவிட்டு, என்னுடைய பங்காளி ஒருத்தர் இருக்கிறாரே அவருக்கு விட்டு விடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாரும் கடவுளை தேடி ஓடுவான், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தேடி ஓடினான் கடவுள். பாக்கி 3 பேருக்கும் அவருக்கும் வித்தியாசம் இதுதான். கடவுளை தேடி எல்லாரும் ஓடினார்கள், அவரை தேடி கடவுள் உடையான். சுந்தரருடைய பாட்டுக்கு 5 இடத்திலேயோ 6 இடத்திலேயோ உடையான்தான் கடவுள். அதுல ஒரு இடம் சொல்ற. ஒரு நாள் படுத்திருந்து விட்டு விடிய காலம் எழுந்து நடந்து போகிறார் திருமுதுகுண்டத்தை நோக்கி சுந்தரர். 4 ரோடு இருக்கிற இடத்துல கைகாட்டி மரம், அந்த கைகாட்டி மரத்துல யாரோ அட்வர்டைஸ் பேப்பரை ஒட்டிவிட்டான். இப்ப அப்படித்தானே ஒட்டுறான் இல்லையா? அப்ப கைகாட்டி மரமும் இல்லை. ரொம்ப புண்ணியமான வேலை பார்த்தீங்களா அது? ஆமா. அந்த 4 ரோடு பிரிகிற இடத்துல சுந்தரர் நின்றார். விடிய கால வேளை. திருமுதுகுண்டத்துக்கு, அதாவது திருமுதுகுண்டம் என்பது விருத்தாச்சலம், தூய தமிழ் தேவாரத்துல மயிலாடுதுறைன்னு எம்ஜிஆர் வைக்கல, திருஞான சம்பந்தரே வச்சுட்டார். திருஞான சம்பந்தர் காலத்திலே மயிலாடுதுறை என்று கையாளப்பட்டு விட்டது மாயவரம். விருத்தாச்சலம் என்பதை திருமுதுகுண்டம் என்று தமிழாக்கம் செய்து விட்டார்கள் திருஞான சம்பந்தர். அதனால வடமொழி வெறுப்பு என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். தமிழை தமிழாக சொன்னார்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த விருத்தாச்சலத்துக்கு போறதுக்காக வேண்டி அந்த இடத்துல நிக்கிறார். விடிய கால வேலையில அங்க ஒரு கிழவன் ஒருத்தன் நிக்கிறான். ஐயா, விருத்தாச்சலத்துக்கு வழி எதுன்னு கேட்கிறார். 8 மைல் போய் ஒரு பனைமரம் இருக்கு பாரு, அங்க சிந்தாதிரி பற்றி அப்படி சொல்லாமல் இந்த கிழவன் வேற ஒண்ண சொல்றான். இப்படியே போனா கூடலை ஆற்றூருக்கு போலாம், நான் அங்கதான் போறேன், நீயும் வாழ்னாரு. இது எப்படி? இது 8 மைல் போய் பனைமரம் தேடினதை விட ரொம்ப மோசமா இருக்குது. இவர் கேட்டது விருத்தாச்சலத்துக்கு, அவர் சொன்னது கூடலை ஆற்றூருக்கு. நான் அங்கதான் போறேன், நீயும் வாழ்னு கூப்பிட்டார். இவர் என்ன சொல்லிருக்கணும்? பைத்தியக்கார கிழவனே, உடல் தான் தளர்ந்து போச்சுன்னா அறிவும் தளர்ந்து போச்சாடா உனக்குன்னு கேட்டிருக்கலாம்ல. இல்ல, அவன் கேட்க விடல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவன் கேட்க நினைச்சிருந்தான்னா இவர் கேட்டிருப்பார். அப்படியா? நீ குரலுக்கு போறியா? என்னையும் கூப்பிடுறியா? சரி வந்துட்டு அவர் கூட போயிட்டார். ஏன்? காந்த
ராகத்துக்கிட்ட போய் இங்க வா வான்னு அந்த காந்தம் கூப்பிட வேண்டிய தேவையில்லை, தானே போய் ஒட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவன் போறான், இவர் பின்னாடியே போறார். அவன் பாட்டை கேட்கணும்னு இவன் உடையந்தான், இவனை இழுத்துக்கிட்டு போறான். கூடலையாத்தூர் போச்சு. விடிய கால வேலை. இந்த இசை எப்படி பாத்தீங்களா? விடிய கால வேலையில அந்த காலத்துல என்ன கேட்டீங்கன்னா, என்னென்ன நேரத்துல என்னென்ன ராகம் பாடணும்னு இருந்தது இல்லையா? இப்ப என்ன பண்றான்? ராத்திரி 12 மணிக்கு எங்கேயாவது டீ கடையில போய் புகுந்து மிச்சம் மீதி இருக்கிற பஜ்ஜி எல்லாம் வாங்கி திங்கிறாங்க. பின்ன குடல் பிதுக்கம் வராம என்ன பண்ணும்? குடல்ல இருந்து வெளியே வராம என்ன பண்ணும்? ராத்திரி 12 மணிக்கு சினிமா விட்டு வர்றான், செகண்ட் ஷோ பார்த்து விட்டு இந்த டீ கடையில மிச்சம் இருக்கிறது, ஊசி போனது, வடை கிட்ட இருக்கு பிறகு அது பசியில் கூட கூறு போட்டு திங்கிறான். தூங்க வேண்டிய வேலையில தூங்குறது இல்ல, விழிச்சுக்கிட்டு இருக்க வேலையில விழிச்சுக்கிறது. அப்ப தூங்குறான், இப்ப விழிக்கிறான். இப்ப திங்க கூடாத வேலை திங்கிறான், திங்க வேண்டிய வேலை திங்கிறது இல்ல. இப்படியே மாறுபட்ட செய்கையில இன்னைக்கு இருக்கிறான் மனிதன் இல்லையா? ஆனா தேவாரத்துல அப்படி இல்லை. அந்த விடிய கால வேலையில பாட வேண்டிய ராகம் அந்த ஊருக்கு போனோம்னா கொண்டு விட்டுட்டு போயிட்டான். நீ பாதிக்கடா, அதுக்காதான் வந்தேன், பாட்டு கேட்பேன், நாக்கு மறைஞ்சிருந்தே கேட்கிறேன்டா. எதுக்கு நான் கேட்டா நீ ஏதாவது தப்பா நினைப்பேன், பாடு நான் கேட்கிறேன்னு அங்க இந்த ரோட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வந்தான். இந்த விடிய கால வேலை பாடுற ராகத்திலேயே பாடுறாரு சுந்தரம்.